முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதில் 3 முருங்கைக்காவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும். இப்போது இதில் மீதி இருக்க எண்ணெயிலே நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு. நம்ம 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோங்க. இதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்குவோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுருவோங்க. ஏற்கனவே நமக்கு முருங்கைக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோதான், நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோங்க.